ஸோ லாஸ்ட்டாக ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்து நான் அந்த வீடியோ எண்ட் பண்ணுறேன். திருமணம் வந்து வற்புறுத்தின் பெயரால் பண்ணிக்கொண்டா, காசுக்காக மிரட்டி பண்ணிக்கிட்டா அப்படின்னாரு. அது அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அவருக்கே அந்த மனசாட்சிக்கு தெரிஞ்சிருக்கும், ரங்கராஜோட மனசாட்சிக்கு தெரிஞ்சிருக்கும் அது பொய்யான ஸ்டேட்மெண்ட்ங்கிறது. ஏன்னா அவ்வளோ மெசேஜஸ் வச்சுருக்கேங்க. ஆக்சுவலி மக்களுக்கு அதை காமிக்கணும்னா கூட நான் காமிப்பேன். அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக காமிக்கேன். நம்பர் ஆஃப் மெசேஜஸ் வச்சுருக்கேன். அதில் அந்த மெசேஜஸ் நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு தெரியும், அதில் அவ்வளோ ஒரு லவ் இருக்கும். இட்ஸ் நாட் அ பிளாக்மெயில், எமோஷனல். இது எமோஷனல் தான் இருக்குமே தவிர பிளாக்மெயிலாக இருக்காது. அப்படி வந்து ஏன் பாட்டை விட்டுருங்க, அவர் சைடில் இருந்து அவ்வளோ மெசேஜஸ் வரும். லவ் யூ பொண்டாட்டி, மிஸ் யூ, அது இது. நான் எத்தனை வீடியோஸ் அனுப்புவார் தெரியுமா, டே டு டே. அதாவது நான் வந்து ட்ராவலில் இருந்தாலோ இல்லை அவர் ட்ராவலில் இருந்தாலோ என்னை அவ்வளோ மிஸ் பண்ணி டேட் அப்டேட் பண்ணிட்டு இருப்பார். அதில் ஒன் ஆஃப் த வீடியோ தான் அந்த ஓய் பொண்டாட்டி. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் இது இருக்குது. அது எப்படி அவர் வந்து எனக்கு வந்து டினை பண்ணுறாருன்னு தெரியல. ஒரு சின்ன குழந்தைக்கிட்ட அந்த வீடியோ காமிச்சா கூட அந்த குழந்தை அந்த வீடியோ அப்சர்வ் பண்ணிட்டு அந்த வீடியோவில் இருக்கிற அங்கிள் வந்து ஹாப்பியாக தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாருமே பிளாக்மெயில் பண்ணி இது பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நான் பிளாக்மெயில் பண்ணியிருந்தா மிஸ்டர் ரங்கராஜ் என்ன பண்ணியிருந்துருக்கணும், போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். ஹீ ஹேஸ் லாட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு தான் அவர் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. நான் எந்த ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அவர் வந்து அதை வந்து அந்த கேஸை டைவர்ட் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. யூடியூபர்ஸ்க்கு வந்து காசு கொடுத்து என்னை வந்து கொச்சப்படுத்தி பேச வைக்கிறார். எல்லாத்துக்குமே எனக்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது. அவர் பேச வச்சிருக்காருங்கிறதுக்கு எனக்கு எவிடன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து அவர் வந்து அத்தனை பேருக்கு காசு கொடுத்து பண்ணியிருக்காருங்கிறத எவிடன்ஸாக என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். இதெல்லாம் தாண்டி அவருக்கே தெரியும் இது வந்து அப்படி கிடையாதுங்கிறது. பிளாக்மெயில் பண்ணி தான் அவர் வந்து கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். இல்லை அட்லீஸ்ட் ஒரு கால் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இல்லை ஆன்லைனில் போலீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும், கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். எதுவுமே பண்ணலையே. 2 வருஷம் ஒரு பொண்ணோட பிளாக்மெயில் பண்ணி எப்படி ஒரு பொண்ணோட நீ குடும்பம் நடத்த முடியும், எனக்கு புரியல. ஆனால் இன்னைக்கு வந்து காசுக்காகங்கிறப்போ எனக்காக இந்த 2 வருஷத்தில் அவர் என்ன பண்ணினாரு? எனக்கு வீடு வாங்கி கொடுத்தாரா, இல்லை ப்ராப்பர்ட்டி எழுதி கொடுத்தாரா, இல்லை அவர் ஏதாவது ஷேர் கொடுத்துருக்காரா? எதுவுமே கிடையாதுங்க. இன்ஃபேக்ட் அவருக்காக நான் தான் செலவு பண்ணியிருக்கேனே தவிர அவர் எனக்காக என்ன செலவு பண்ணாரு? எதுவுமே கிடையாது. அவருக்கே தெரியும் இதெல்லாம் பொய்ங்கிறது. அந்த 4 செவத்துக்குள்ள அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூம்லேயே அவரே சொல்லிக்கிட்டாரு, ஜாய் மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்.